வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக லான்ச் ஆகியிருக்க மோட்டோ H70. இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு 1 மந்த் கிட்ட ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிவ்யூ இந்த வீடியோ பார்த்தோன்னே கொஞ்சம் நாள்லேயே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இந்த வருஷம் லான்ச் ஆனதுல எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஃபோன் அப்படின்னா இதுதான். ஏன்னா பொதுவாகவே எனக்கு இந்த ஸ்லிம் ஃபோன்ஸு, காம்பேக்ட் ஃபோன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ டக்குன்னு உள்ளே போய் பிரித்து பார்க்கலாம். ஸோ இந்த டைமும் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக மோட்டோ பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எந்த சேஞ்சும் கிடையாது. ஃப்ரண்ட்டில் H70 போட்டிருக்காங்க. அண்டு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஹைலைட்ஸ் இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்செட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யூசர் மேனுவலாக தான் இருக்கும். ஓகே, ஒரு சிம் ட்ரே எப்பயும் இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் மேனுவல்ஸ் இதுவும் வழக்கம் போல் தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் இருக்குது. பட் இதுக்கு நம்ம வந்து கடைசியாக வரும். எடுக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஸ்லிம்மாக இருக்குது ஃபோனு. அண்டு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர் இருக்குது. ஒரு 68 வாட்ஸ் உள்ள சார்ஜர். இதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். அண்டு மோட்டோவோட 68 வாட்ஸாக இருந்தாலும் மற்ற பிராண்டோட 80 வாட்ஸ் அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அண்ட் இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு Type-C to Type-C கேபிள் எப்பவுமே கொடுத்துருவாங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு லேப்டாப்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும். ஸோ எல்லா பிராண்டும் இதே பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு சில பிராண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு மறுபடியும் பழையபடி Type-Aக்கு போயிட்டாங்க. ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா Type-C to Type-C விட Type-A to Type-C வந்து கொஞ்சம் சீப்பு. அதனால் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் எப்பவுமே மோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக்ஷிப்பில் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறானுங்க. ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்க பட்ஜெட்டில். அதுக்கு கீழே இருக்க ஃபோன்ஸ்லேயே 1-2 ஃபோன்ஸில் இந்த சென்ட் அடிச்சு கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் இதை வந்து எங்கே போச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாள் மறந்துடுறானுங்க. மறுபடியும் இந்த ஃபோனில் இருக்குது. பட் அது என்ன பர்ஃப்யூம்னு தெரிஞ்சால் உங்களை கமெண்ட் பண்ண சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆளாளுக்கு ஒவ்வொரு பர்ஃப்யூம் பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ கரெக்டாக யாராவது தெரிஞ்சிங்க அப்படின்னா போட்டு விடுங்க. ஸோ இப்போ ஃபோனுக்கு வரும். இந்த வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டோ ஃபோன்ஸை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஏன்னா இவனுங்க ஏகப்பட்ட ப்ளோட்வேர்ஸோடு வர விடுறானுங்க. இப்படி பிரிக்க வேணாம், இப்படி பிரிப்போம். செம்ம ஸ்லிம்மாக இருக்குது ஃபோனு. பார்க்க பயங்கர ஸ்லிம்மாக இருக்குது. இப்போ தான் ஞாபகம் வருது, நான் இதுக்கு முன்னாடியே மோட்டோவில் ஒரு ஸ்லிம் ஃபோன் வந்து வாங்கியிருந்தேன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மோட்டோவோட H20. ஒரு லான்ச் ஆகி 4-5 வருஷம் பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போது இருந்ததில் ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஃபோனு. பார்த்திங்கன்னா பேக் டோர்லாம் வெளியே வந்திருக்கும். நான் அந்தளவுக்கு அடித்து துவச்சி யூஸ் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன்லாம் பயங்கர டேமேஜ். இதுவே பார்த்திங்க அப்படின்னா 7mm திக்னஸ்ஸு. அண்டு இந்த ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா 6mm. இதை விட வெயிட் இன்னுமே குறைச்சிருக்காங்க. இது வந்து 169 கிராம் தான். ஐஃபோன் ஏரை விட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் கம்மி. பட் திக்னஸ் மட்டும் ஒரு 4mm ஜாஸ்தியாக இருக்குது. இது அப்பயுமே இது ரொம்ப ஸ்லிம்மான விஷயம் தான். 6mm தான் இதோட திக்னஸ்ஸு. ஸோ அதையுமே செக் பண்ணிடுவோம். இப்போது இவங்களோட திக்னஸ் எந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குதுன்னு இந்த வெர்னியரை வச்சு பார்த்துருவோம். ஓகே, ஸ்க்ரீன் கார்டு நான் கூட என்னோட 6.3mm இருக்குன்னு பார்த்தேன். ஸ்க்ரீன் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.3mm இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோஸ் டு ஒரு 6mm தான், கரெக்டாக தான் இருக்குது. வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம லைட் வெயிட்டு. ஐ திங்க் இந்த வருஷம் லான்ச் ஆனதுலேயே இந்த ஃபோன் தான் இருக்கிறதுலே வெயிட்லெஸ்ஸான ஃபோனு. ஐ மீன் 2025 சொல்கிறேன். பட் நீங்கள் 2026 பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பட் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீகன் லெதர் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த கேமராஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போல்டான இதே கலர்லேயே ஒரு ஹைலைட் பண்ண மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு சைடில் இந்த ஆக்ஷன் பட்டன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அதே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பட்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. அண்ட் சைடு ஃப்ரேமுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டி அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இவ்வளோ ஸ்லிம்மான ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பெண்ட் ஆகிரும். அது வந்து நான் ஆல்ரெடி இந்த மோட்டோ H20 இருக்கு இல்லையா, இந்த ஃபோனே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பெண்ட் பண்ணிட்டேன். லைட்டாக பார்த்திங்கன்னா பெண்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இது எப்படி பெண்ட் ஆச்சுன்னா, நான் நான் பின்னாடி போட்டு உட்காந்துட்டேனா இல்லை என்ன பண்ணனே எனக்கு வந்து தெரில, சரியாக ஞாபகம் இல்லை. பட் வந்து ஃபோன் வந்து பெண்ட் ஆகிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஒரு டேபிளில் ஃப்ளாட்டாக வச்சு பார்த்தா பெண்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுவே பெண்ட் ஆகுது. பட் இது அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் மாதிரி தெரியுது. ஸோ யூசேஜ் வைஸ் பார்த்தா தான் தெரியும். நான் இது பர்சனலாக யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணலாமா வேணான்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இப்போ பூட் அப் பண்ணிடுவோம். ஹலோ மோட்டோ வந்துருச்சு. ஸோ குயிக்காக எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு
சிம் போட்டு ஆக்சுவலாக உங்களால் சிம் போட தான் சொல்லி கேட்கும், அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, அப்புறமா போட்டுக்கலாம், அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. அண்ட் ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்லும், அதையும் கனெக்ட் பண்ணாதீங்க, உள்ளே போய் அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிக்கலாம். செட்டப் ஆஃப்லைனே கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் டு இம்ப்ரூவ் மோட்டோ ப்ராடக்ட்ஸ் அது வேணாம், என்ஹான்ஸ் டிவைஸ் சப்போர்ட் எதுவுமே வேணாம், ஆப்டிமைஸ் பேட்டரி சார்ஜிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஐ மீன் எல்லா விஷயம் சொல்ல, இந்த ஆப்டிமைஸ் பேட்டரி யூசேஜ் இதெல்லாம் சொல்கிறேன். அண்ட் ஸ்மார்ட் அப்டேட்ஸ் இதையும் வேணாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. பின் போட சொல்லுது. ஓகே, உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வேணும் அப்படின்னா இப்போயே பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, அப்புறம் போய் உள்ளே பண்ணிக்கலாம். நான் இப்போயே பண்ணிடுறேன். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. ஆப்டிக்ஸ் வந்து லைட்டாக அடி வாங்கியிருக்கிறது ஃபிங்கர் பிரிண்ட் ரீட் பண்ணும் போதே தெரியுது. என்னன்னு தெரியல, ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற ஃபோன்ஸில் இந்த மாதிரி இல்லை, இதில் தான் அப்படி நோட்டீஸ் பண்ணுறேன். மேபி கை வெட்டாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம். ஸோ அடுத்து யூஸ் லொக்கேஷன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு சென்ட் யூசேஜ் டயக்னோஸ் டேட்டா இதையும் ஆஃப் பண்ணிடுங்க. அங்கே ஒரு இன்ஸ்டால் ஆப்ஸ்ன்னு இருந்துச்சு, அதை வந்து கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ பேக் வந்து பார்ப்போம். இதோ இங்கே வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க இல்லையா, ஓகே எதுவும் இல்லை, அது வந்து கூகுளோட ஆப்ஸ் தான், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த மோட்டோ ஐடி வேணும்னா பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு மோட்டோ ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சில பேக்கப்ஸ்லாம் ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கோங்க. நோ தேங்க்ஸு, இதுவும் வேணாம். இண்டூஸ் ஆப் ஸ்டோர் இதை வேறு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி விடுது. அண்ட் உங்களுக்கு பட்டன்ஸ் வேணுமா இல்லை இந்த மாதிரி கெஸ்டர்ஸ் வேணுமான்னு கேட்குது. நான் கெஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் கெஸ்டர் கொடுத்துக்கிறேன். லைட் மோடா டார்க் மோடான்னு கேட்குது, நான் லைட் மோடே கொடுத்துக்கிறேன். அண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருங்க, இதெல்லாம் வேணாம், வெளியே வந்துருங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோனை செட்டப் பண்ணணும். ஸோ உங்களால் செட்டப் பண்ணும் போதே எந்தெந்த செட்டிங்ஸ்லாம் ஆஃப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ளோட்வேர்ஸ்லாம் அதிகமாக உங்கள் இதில் வராது. அண்ட் உங்களோட யூசேஜ் டேட்டாவும் அவங்களோட சர்வருக்கு போகாமல் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நெட் ஆன் பண்ணால் ஒரு சில ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா இண்டோஸ் ஆப் ஸ்டோர் இருக்குது, மற்றபடி ஃபேஸ்புக் இருக்குது, இது மட்டும் தான் ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. இப்போ நான் நெட் ஆன் பண்ணேன் அப்படின்னா சரசரன்னு ஒரு 4 ஆப் இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவானுங்க. அது எப்படின்னு தான் தெரில. ஸோ அதை ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து செக் பண்ணி பார்ப்போம், ஏன்னா அது ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனு. ஸோ ஹாப்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுனான மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது. மற்ற ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பாக்ட் இருக்கும், இதில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இவ்வளோ ஸ்லிம்மாக ஃபோனை கொடுத்தா நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ஐஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கரே தூக்கிட்டானுங்க, பட் இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, ஆப்வியஸ்லி ஸ்லிம் ஃபோன்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த டெப்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது வந்து நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. பட் ஆடியோ ரொம்ப மோசம்லாம் சொல்லிட முடியாது, இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஆடியோ தான். இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்க ஃபோனுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல ஆடியோ தான். பட் இது மாதிரி நீங்கள் காம்ப்ரமைஸ் ஒரு சில விஷயத்தில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிச்சஸ் இருக்குது. ஓகே, அது வந்து நம்ம ஃபுல்லாக செட்டப் பண்ணி முடிச்சுட்டு பார்த்துப்போம். ஸோ ஃபோட்டோஸ் எடுத்து பார்ப்போமா. கேமரா ஆப்புமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக ஸ்லோனஸ்ங்கிறது தெரியுது. அது வழக்கமாக எப்போ தான் இந்த மோட்டோ சரி பண்ணுவாங்கன்னு தெரில. செல்ஃபி குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்ல, ஏன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இருக்கேன் இப்போ, அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலான அவுட்புட் இருக்குது. ஸோ நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலான கேமராஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பட் இனிஷியல் இம்ப்ரெஷன் பார்த்திங்க அப்படின்னா கையில் இந்த ஃபோனை ஃபீல் பண்ணுறதுக்கே செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அண்ட் செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. இதையே சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னா இந்த ஃபோன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த எட்ஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெல்ட்டான மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த பாடியோட. அதனால் நீங்கள் கையில் இந்த மாதிரி பிடிக்கும் போது ரொம்ப அந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்கனால அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது, நீங்கள் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணலாம் இந்த இடத்துல வச்சு. அண்ட் இந்த பேண்டோன் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தூக்கிடலாம். இது வந்து நம்ம என்ன டிசைனராக இதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது. ஸோ எனக்கு இந்த மோட்டோ லோகோவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். பட் இந்த பாட்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப் சி போட்டு சென்டராக இல்லாமல் அலைன் ஆகாமல் கீழே அலைனாக இருக்குது. அது கொஞ்சம் பார்க்க ஆக்வர்டாக இருக்கும், எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. இந்த நத்திங் ஃபோன்லாம் பாருங்களேன், பக்கா சிமெட்ரிக்காக கொடுத்துருப்பானுங்க. ஸோ அது மாதிரி எல்லா ஃபோனும் மெயின்டைன் பண்ணணும் நான் வந்து நினைப்பேன். பட் இல்லை, ஓகே, டியூவல் நேனோ சிம் தான், உங்களால் மெமரி கார்டு சப்போர்ட்லாம் இதில் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி 30,000 ஃபோனில் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது தான்.
பட் மெமரி கார்டு ஸ்லாட்டும் பார்த்திங்க அப்படின்னா இப்போலாம் தேவையில்லை. எதுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரில. மெமரி கார்டு ஸ்லாட் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோட இன்பில்ட் ஸ்டோரேஜை விட நீங்கள் மெமரி கார்டு ஸ்லாட் போட்டிங்க அப்படின்னா ஃபோன் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இங்கேயே ஸ்பீக்கர்கள் இருக்குது. மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் இருக்குது, அதனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏர் வெண்ட் இருக்குது. இது முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். இந்த ஏர் வெண்ட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேக்கம் ஃபார்ம் ஆகும். அதாவது நீங்கள் ஐபி ரேட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த வேக்கம் வெளியே போகிறதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா தண்ணி உள்ளே போகாது. பட் உள்ளே தான் ஏர் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி வெளியே பபுள்ஸாக வரும். அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெண்ட்டு. இந்த ஃபோனில் IP68 69 ரேட்டிங் கொடுத்துருங்க. அதுவுமே ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஐஃபோன் ஏர்லாம் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே டெலிட் பண்ணிட்டு இந்த ஃபோன் வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு 70-80,000 சேவ் பண்ணலாம் இந்த ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா. ஆல்மோஸ்ட் நீங்கள் வருத்தப்படவே மாட்டீங்க. கேமரா கூட பார்த்திங்க அப்படின்னா பயங்கர இம்ப்ரெசிவாக தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது இப்போதைக்கு. இனிஷியல் இம்ப்ரெஷன் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி கமெண்ட்ஸ்களில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை தெளிவாக ரிவ்யூவில் பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.